என்ன வியூவர்ஸ், கண்ணாடி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? நம்ம உடம்புல முக்கியமான பகுதி அப்படிங்கிறது கண்ணு தாங்க. ஏன்னா நம்ம கண்ணை வச்சுதான் எல்லாத்தையுமே பாக்குறோம். சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஆரோக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு, கிட்ட பார்வை தூர பார்வை சரி செய்வதற்கு, கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ப்ராப்ளம் ஏன் ஏற்படுது அப்படிங்கறத சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். கண்கள் குறைபாடு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்கள் மீது அதிக அழுத்தம் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் டைம், அதாவது லேப்டாப், மொபைல் இதெல்லாம் பார்த்தோம்னா அதிக நேரம் நம்ம யூஸ் பண்றது, உடலில் நீர் குறைபாடு ஏற்படுறதுனாலையும், முக்கியமா கல்லீரல்ல வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் தான் நமக்கு கண்கள் குறைபாடு ஏற்படுதுங்க. கண் நரம்புகள் சீரா இயங்குறதுக்கு கல்லீரல் சுத்தமாகவும், ரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேஷன் சீரா இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அடுத்தது ஐ சைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நேச்சுரலா ஒரு டாப் 5 ஃபுட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேரட்டுங்க. இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்கனால கண் பார்வைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முருங்கை இலை நரம்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்களுக்கு நல்ல ஊட்டம் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா மாதுளை பழம், இது ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும், கண்கள்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கும். அடுத்தது பச்சை முழங்காய் ஸ்பினாச், இதுல பாத்தீங்கன்னா லூட்டினும் ஜாக்ஸான்டினும் அதிகமா இருக்கனால இது கண் உறுப்பை பாதுகாக்கும். அடுத்தது முடக்கத்தான் சாறு, இது கண் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஒரு பவர்ஃபுல்லான அக்குப்ரெஷர் பாயிண்ட நீங்க தூண்டுறது மூலியமா உங்க கண் பார்வை தெளிவடையுங்க. இந்த கண் சூப்பர் புள்ளியை நம்ம தயாங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழி பகுதி தாங்க. அதாவது இந்த ஐப்ரோல இருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு குழி பகுதி இருக்கும் பாத்தீங்களா? சோ இந்த குழி பகுதியில தான் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். ஒரு மென்மையான அழுத்தம் கொடுக்கணுங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டான ஒரு மசாஜ் பண்ணணும். இதை தினமும் காலை மாலை 2 நேரமும் மெதுவா மசாஜ் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதனால உங்களுக்கு என்ன பயன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அழுத்தம் குறையும், கண்ணோட அழுத்தம் குறையும், ரத்த ஓட்டம் சீராகும், பார்வை உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கும். அதே மாதிரி கண் சோர்வு நீங்கும். ஸோ கரெக்டா இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ஸோ இந்த இடத்துல சொன்ன மாதிரி இந்த குழி பகுதியில, இந்த குழி பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு ஒரு லைட் மசாஜ் காலையிலையும் மாலை இருவேளையும் நீங்க ஒரு 2 to 3 minutes மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களுக்கு கண் பார்வை நல்லாவே சீரா இருக்கும். அடுத்தது கண் வெப்பம்னா என்ன? அதாவது கண் எரிச்சலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறது, கண்ணு செவந்து போறது, கண்ணு எரிச்சல் ஏற்படுறது, கண்ணுல அதிகமான பாரம் இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண் வெப்பத்தோட குறைபாடுகள்ங்க. நம்ம அதிக நேரம் டிவி மொபைல் யூஸ் பண்றது, அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு தூங்காம இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது சிம்பிள் ரெமெடிஸ் ஃபார் ஐ ஹீட்டுங்க. அதாவது நம்ம ஐ பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்களை நீங்க பண்ணிக்கிறது மூலமா உங்க ஐ கூலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துளசி இலை நீங்க தண்ணியில போட்டுட்டு அதை நீங்க முகம் கழுவிட்டு வர்றது மூலமா ஐயோட ஹீட் குறையுங்க. இளநீர் குடிக்கலாம், வெள்ளரி ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது குளிர்ந்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலை நீங்க ஜஸ்ட் காட்டன்ல டிப் பண்ணி உங்க ஐஸ்ல நீங்க தடவி கொடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் நைட் நீங்க தூங்கும் போது வெள்ளரி கட் பண்ணி உங்க கண்கள்ல வச்சுட்டு வரது மூலியமாவும் உங்களோட ஐ ஹீட் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகுங்க. கல்லீரல்ல வெப்பம் அதிகமாச்சுன்னா அது கண்களை நேரடியா பாதிக்குங்க. சோ கல்லீரல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தினமும் காலையில வெங்காய சாறு 1 ஸ்பூன் மட்டும் குடிக்கலாம். தினமும் இளநீ குடிக்கணுங்க. அதுக்கப்புறம் கூலிங்கா இருக்கக்கூடிய வெள்ளரி, மோர், கம்மங்கூழ், பழுப்பு அரிசி கஞ்சி இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு தினமும் 5 நிமிஷமாவது நீங்க தியானம் பண்ணணும். அதிகமான காரம், அதிகமான எண்ணெய் உள்ள உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துடணுங்க. நம்ம கண்ணு தாங்க நம்மளோட உலகம். சோ கண்ணை பராமரிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும், பெரிய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல நடைபெறும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட், கண்களை பாதுகாக்கக்கூடிய உணவுகள், கல்லீரல்ல வெப்பத்தை குறைக்கக்கூடிய உணவுகள், மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.